ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கும் நம்முடைய முடி நல்லா அடர்த்தியாக வர்றதுக்கும் நம்ம நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். இதை மட்டும் நம்ம தேய்ச்சாவே போதுங்க, நம்முடைய முடி நல்லா கரு கருன்னு நமக்கு வளர ஆரம்பிக்கும். நமக்கு முன்னாடி நிறைய நரைமுடி இருந்தாலுமே புதுசாக வர முடிகள் எல்லாமே நல்ல கருப்பாக வளர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாகவே நல்ல ரிசல்ட் கிடச்சது. நல்ல முடி கொட்டி போய் நல்லா லீனாக இருந்தது. அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முடி நல்லா வளர ஆரம்பிச்சுது. குட்டி குட்டி முடிகள் கூட நிறைய கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சுது. கடையில் போய் நம்ம காசு கொடுத்து என்னென்னமோ வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரே ஒரு தடவை செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 3 மாதத்தில் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். முடி நிறைய வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முடிகள் நிறைய வர ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது கரிசலாங்கண்ணி. இந்த மாதிரி இலைகள் கிடைக்கல அப்படின்னா கடையில் பவுடராகவே கிடைக்கும். அந்த பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி நிறைய எடுத்துக்கணும், நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். இதை நம்ம முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 பிடிக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 பிடிக்கு மருதாணி இலைகள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய பொருள் வேப்பிலை. கண்டிப்பாக வேப்பிலை சேர்த்துக்கணும். வேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 1 பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி இலைகள் அல்லது செம்பருத்தி பூக்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். நான் இன்றைக்கி 5 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 5 நெல்லிக்காயும் அந்த விதையோடு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக கீரி அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் இந்த பொருள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரோட அந்த மூடி எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பல்ஸில் போட்டு முதல்ல நல்லா அடிச்சு எடுக்கணும். பல்ஸில் போடும்போது தான் அந்த நெல்லிக்காயோட விதைகள் எல்லாம் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நல்லா மையவும் அரையக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த தட்டில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சதை கையிலையே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம கொஞ்சம் நிறையவே அரைச்சி கொஞ்சம் நிழலில் காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உடனடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய அரைச்சிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் வீட்டில் ஒரு ஓரத்தில் நிழல் பகுதியில் வச்சு காய வைக்கும்போது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அடுப்பில் கடாய் வச்சாச்சு. செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம கேட்டு வாங்கி யூஸ் பண்ணணும். நம்ம கடையில் விற்கிற தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டரு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 300 மில்லி அளவுக்கு தான் இருக்கும் இதில். இப்போது நம்ம அரைச்சி வச்சதை அந்த வடையாக தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய்க்கு கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டது. இது இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டதால் எண்ணெயை தனியாக வடிகட்டி எடுக்க முடியாதோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இது கடைசியாக நம்ம பார்க்கும்போது எண்ணெய் தனியாகவே நமக்கு வடிஞ்சு வந்துடும். இதை காய்ச்சும் போது ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணவே கூடாது. சிம்மில் வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்மியாக ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஸ்லோவாக காஞ்சி வரும்போது தான் இது நல்லாயிருக்கும். காயும் போது இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுக்கணும். நம்ம போட்ட பச்சளியோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்சாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நம்ம வடையாக தட்டி போட்டோமே, இப்போ எண்ணெயில் எல்லாமே குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னு. நாம் வடையாக எதுக்கு தட்டி வச்சோம் அப்படின்னா, அந்த மாதிரி தட்டி வச்சு நிழலில் காய வச்சு கூட நம்ம அதிக நாளுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வடையாக தட்டி வச்சோம். இந்த மாதிரி காய வைக்காமல் நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு குழஞ்சி தான் கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இந்த 2 பொருட்களை நம்ம சேர்க்கும்போது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இளநிறை பிரச்சனை நமக்கு வரவே வராது. சின்ன வயசுலேயே ஒரு 20-25 வயசுலேயே நிறைய பேருக்கு முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு இந்த இலையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது அதில் கொட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சி வரும்போது பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதே மாதிரி இந்த எண்ணெய் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் டைம் போக போக இன்னும் நிறைய வடிஞ்சு கிடைக்கும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனமோ அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லா எண்ணெயுமே நாம் இதுலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாட்டிலில் 2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேங்க.
இப்போ நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது ரோஸ்மேரி இலைகள். இந்த ரோஸ்மேரி இலைகள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ரோஸ்மேரி எண்ணெயவே வந்து தனியாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரோஸ்மேரி சீரம் கூட வித்துட்ருக்குறாங்க. இதில் நாம் 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் வெட்டிவேர். வெட்டிவேரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது காஞ்சு போன ஆவாரம்பூ. கொஞ்சம் காஞ்சு போன பூவாக சேர்த்துக்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூவையே சேர்த்தாச்சு. இந்த நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த எண்ணெயை நம்ம டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி பாட்டிலில் பொருட்களை போட்டு நம்ம காய்ச்சின எண்ணெயை இதில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற ஊற வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ காய்ச்சின எண்ணெயை கொஞ்சமாக இதில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காலி ஆக ஆக நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம 1 வருஷத்துக்கு மேலெலாம் நாம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற பொருட்களை வெளியே தூர போட்டுட்டு புதுசாக நம்ம இதில் பொருள் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாகும். நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.